இந்த வருடம் உங்களுக்கு நல்ல புதிய மாற்றத்தை தரக்கூடிய வருடமாக வருதுங்க. உங்களுக்கு நன்மை தரக்கூடியது என்னன்னா குரு பகவான். அவர் இப்போ 5ஆம் இடத்துல வக்ரகதியிலே இருக்கார். குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும், மனசுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும், படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வத்தை கொடுக்குங்க. கும்பராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் எல்லாம் உட்கார்றாரு. குரு பார்வை கிடைக்குது, அமக்கலாம். அது போக 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல, 11ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல, கிரக பரிவர்த்தனா யோகம் வேற சேர். அப்போ என்ன ஆகும்? இந்த வருடத்தினுடைய ஆரம்பமே நல்ல அமக்கலமாக இருக்க போகிறது. அதாவது ஆயில்யம் நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதான ஒரு சிவன் கோவில்ல பாம்பு பொத்துவோ அல்லது ஏதாவது நாகர் சிலையோ அல்லது சிவபெருமானுக்கே கூட தயிர் சாதம் படைத்து வச்சு அதுக்கு ஒரு படையல் வைங்க. ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். ஹரிஹரபுத்திர ஐயப்ப சுவாமி வழிபாடு நிச்சயமா கும்பராசிக்காரங்க செய்யணும். இது மாதிரி ஐயப்ப சுவாமி வழிபாடு செய்து வந்தாங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் அமோக வளர்ச்சி. சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். அம்மன் அருள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். கும்ப ராசி ஆகிய உங்களுக்கு இந்த 2026 என்ன பலன்கிறத பார்க்க போறோங்க. இந்த வருடம் அப்படிங்கிறது கும்ப ராசிக்காரங்களுக்கு 7.5 நடக்கக்கூடிய ஒரு வருடம். இந்த வருடத்தினுடைய இதுலயும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 2ஆம் பாவத்துல போறாரு. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம தெளிவா பார்ப்போங்க. அதற்கு முன்னாடி இந்த வருடத்தினுடைய கிரக பாதச்சாரத்தை கவனிப்போம். இந்த வருடம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இருக்கு, எந்த விஷயத்துலலாம் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் எச்சரிக்கை அவசியம், எந்த விஷயத்தையெல்லாம் தவிர்க்கணும், எந்த சுவாமியை வழிபாடு பண்ணணும், எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த 2020க்கான பலன்களை விரிவா கவனிங்க. முதல்ல இந்த வருடம் உங்களுக்கு நல்ல புதிய மாற்றத்தை தரக்கூடிய வருடமாக வருதுங்க. முதல்ல உங்களுக்கு ஜென்மத்துல இருக்கக்கூடியதான சனி பகவானும் ராகு பகவானும் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக சாரத்தை பார்த்தீங்கன்னா ஜென்மத்துலதான் இருக்காரு. அதனால உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு. புதிய செயல்பாடுகளே ஈடுபடுவீங்க. ரொம்ப நாளா இந்த விஷயத்த செய்யலாமா, ஆரம்பிக்கலாமா, வேணாமான்னு நீங்க விட்டு கொண்டு இருந்தக்கூடிய விஷயங்களை கூட இப்ப கொஞ்சம் முயற்சி செய்து அதை ஆரம்பிக்க போறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜென்மஸ்தானத்துல இந்த குரு சனி பகவான் இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறப்போ 7.5 சனி உங்களுடைய பிறந்ததுலேருந்து முதல்ல வந்தா அது முதல் சுத்து, 2வது சுத்து, 3வது சுத்து, 4வது சுத்துன்னு பேரு. முதல்ல வருவது மங்கு சனி, 2வது வருவது பொங்கு சனி, அடுத்து வருவது போக்கு சனி, அடுத்து வருவது மரண சனின்னு பேரு. இப்போ எத்தனாவது சுத்து உங்களுக்கு சுத்திட்டு இருக்குங்கிறதையும் நீங்க முதல்ல கவனிச்சுக்கணும். இது ஒருவேளை 2வது சுத்துவாக இருந்ததுன்னா ஓரளவுக்கு நல்லதுதான். செய்தொழிலே கொஞ்சம் சுணக்கமத்தை கொடுத்தாலும் உங்களுக்கு நல்ல வசதி வேலை வாய்ப்புகளை உறுதியா கொடுப்பாரு சனி பகவான். ஆனா கடுமையான வேலையும் கொடுப்பாரு, கொஞ்சம் கஷ்டமான வேலையும் சேர்த்து கொடுப்பாரு, கொஞ்சம் வேலை நேரத்துல அதிகமாகவும் கொடுப்பார், அடிக்கடி வேலை நேரத்தை மாற்றவும் செய்வார். அதனால இதுலலாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. இதெல்லாம் இருக்குங்கிறத உறுதி செஞ்சுங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மை தரக்கூடியது என்னன்னா குரு பகவான். அவர் இப்போ 5ஆம் இடத்துல வக்ரகதியிலே இருக்கார். நம்ம வருடத்தினுடைய ஆரம்பத்துல குரு வக்ரம் உங்களுக்கு ரொம்ப நல்லதை கொடுக்கும். 5ல குரு பகவான், 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி குரு. அவர் 5ஆம் இடத்திலே சென்று வக்கரம் அடைவதுங்கிறது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும், மனசுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும், படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வத்தை கொடுக்குங்க. அதே மாதிரி எந்த விஷயத்தை செயல்பட்டாலும் அதுல மனம் ரீதியாக மன ஒற்றுமையுடன் கூடியதாக வேலை செய்யறவங்க சக ஊழியர்கிட்ட அவங்களோட மனசு ஒத்துழைஞ்சு அவங்களோட சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் அந்த வேலையை செய்ய போறீங்க. அதனால பல நன்மைகள் கும்பராசிக்காரங்களுக்கு உண்டுங்க இந்த வருடத்துல. அடுத்ததா கவனிச்சீங்கன்னா உங்களுடைய 7ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் கேது பகவான். அவர் 7ஆம் பாவத்திற்குரிய கேது பகவான் கேது பகவான் இடத்துக்கு குரு பகவான் அதிசாரமா வரப்போறாரு. எப்ப வராங்கிறத நான் சொல்றேன். கேது பகவான் 7ஆம் இடத்துல இருக்காரு. இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்துல
அது பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு சர்ப்ப தோஷமான அமைப்பு. இந்த 7ல இருக்கக்கூடிய கேது பகவான் என்னங்க செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதாவது ஆயில்யம் நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதான ஒரு சிவன் கோவில்ல பாம்பு பொத்துவோ அல்லது ஏதாவது நாகர் சிலையோ அல்லது சிவபெருமானுக்கே கூட தயிர் சாதம் படைத்து வச்சு அதுக்கு ஒரு படையல் வைங்க. ரொம்ப நல்ல பலன் கிடைக்குங்க. இந்த வருடம் அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேத்து விடாத இதை கும்பராசிக்காரங்க நிச்சயமாக செய்ய வேணும். ஆயில்யம் நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல செய்யுங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா 11ஆம் இடம். இதுதான் உங்களுக்கு அமக்கலமான ஒரு ஆரம்பத்தை உங்களுக்கு தருது. இந்த வருடத்தினுடைய தொடக்கத்தை உங்களுக்கு ஏற்றமா தர்றது என்னன்னா சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் இந்த 4 கிரகம் ரொம்ப முக்கியமானது. அதுவும் கும்பராசிக்கு பாத்தீங்கன்னா சகோதர ஸ்தானாதிபதி, அடுத்து சுகஸ்தானாதிபதி, அதாவது மாத்ருஸ்தானம் அப்படின்னு பேரு, அதே மாதிரி புத்திரஸ்தானாதிபதி, அதே மாதிரி கலத்திர ஸ்தானாதிபதி, ஆயுள் ஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணிய பாக்கிய ஸ்தானாதிபதி, ஜீவனஸ்தானாதிபதி, இந்த 7 ஸ்தானங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே சேர்ந்து 11ல உட்காரு. 11ஆம் பாவம் லாபஸ்தானம் அப்படின்னு பேர். 11ங்கிறதே லாபம். அதனாலதான் இன்னைக்கு நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஒரு கல்யாணத்துல மொய் வைக்கிறாங்க, அல்லது கோவிலுக்கு ஏதாவது ஒரு திருப்பணிக்கு ஒரு உபயம் செய்யறாங்க, அல்லது ஏதோ ஒரு காரியத்திற்கு ஒரு விஷயத்த ஒரு பொருளை எடுத்து வைக்கிறாங்க, பணத்தை எடுத்து வைக்கிறாங்க, அல்லது ஒரு மஞ்சள் துணியில குலதெய்வத்துக்காக காசை முடிஞ்சு வைக்கிறாங்க. இது மாதிரிலாம் வச்சுங்களேன். எது வேற ஒரு நல்ல காரியம் செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 1 ரூபாய சேர்த்து வைப்பார். சரியா 1 ரூபாய் சேர்ப்பாங்க. 1000 ரூபாய் மொய் வைக்கிறாங்களா 1001 அப்படின்னு மொய் வைப்பாங்க. கோயிலுக்கு திருப்பணி கொடுக்குறாங்களா 10,000 ரூபாய் தராங்களா 10,001 அப்படின்னு வைப்பாங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு காணிக்க முடிஞ்சு வைக்கிறாங்களா, வேண்டிக்கிட்டு குழந்தை பிறந்த உடனே இதை கொண்டு உனக்கு சேர்க்கிறேன், குழந்தைக்கு உடம்பு சரியான உடனே இதை கொண்டு நான் உனக்கு சேர்க்கிறேன், இதை நான் செஞ்சு வைக்கிறேன், இது எனக்கு காரியம் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா இந்த உண்டியல்ல உனக்கு இந்த தட்சணையை போடுறேன்னு சாமிக்கு முடிஞ்சு வைக்கிறாங்க இல்லையா. அந்த முடிஞ்சு வைக்கிறதுலயும் பாத்தீங்கன்னா 1 ரூபாய் காயினையும் அல்லது ஏதோ ஒரு எண்ணிக்கை கொண்ட 100 ரூபாயோட ஒரு ரூபாய் சேர்ந்துதான் அதை முடிஞ்சு வைப்பாங்க. எதுக்கு இந்த 1 ரூபாய் எதுக்கு சேர்க்கிறாங்க அப்படின்னா அதுதான் லாபம். அது லாபத்தை கொடுக்கக்கூடியது. இப்ப 100 அப்படிங்கிற ஒரு இது அதுடன் அதனுடைய எண்ணிக்கை முற்று பெறுகிறது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒண்ணுதான் அடுத்த ஆரம்பத்தை குறிக்கக்கூடியது. அதனாலதான் 10ல ஒண்ணு முடியுது, அதுல இருந்து ஒண்ணு சேர்த்தா அதற்கு 11, அதற்கு லாபஸ்தானம் அப்படின்னு பேர். அடுத்த ஆரம்பத்தை குறிக்கக்கூடியது. அதனாலதான் இன்னைக்கும் நம்ம செய்யக்கூடியதோட ஒரு ரூபாயை சேர்த்து அந்த காணிக்கையோ அந்த தட்சணையோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தையோ கொடுக்கும்போது ஐயருக்கு ஒரு தட்சணை கொடுத்தா கூட 1 ரூபாய் சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறத நினைச்சு வச்சிருக்காங்க இன்னைக்கும் கூட. எதுக்கு சொல்ல வரேன்னா அப்பேற்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை தரக்கூடியது லாபஸ்தானம் 11ஆம் பாவம். அதனால அந்த இடத்துல அத்துணை கிரகம் சேருதுங்க. கும்பராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் எல்லாம் உட்கார்றாரு. குரு பார்வை கிடைக்குது, அமக்கலாம். அது போக 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல, 11ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல, கிரக பரிவர்த்தனா யோகம் வேற சேருது. அப்போ என்ன ஆகும், இந்த வருடத்தினுடைய ஆரம்பமே நல்ல அமக்கலமாக இருக்க போகிறது. ஏற்றமான பல சூழ்நிலைகள் இருக்காரு. அதனால பல நல்ல விஷயங்கள் இருக்க போது பொருளாதாரம் உயரும். அதனால இப்போ சாமியா பொருளாதாரம் உயருன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு தாம் தூம் கண்ணாப்புனான்னு செலவு பண்ணாதீங்க. அதனால கண்ணாப்புனான்னு செலவு பண்ணிட்டு விட்டீங்கன்னா எதிர்காலம் உங்களுக்கு வருங்காலத்துல உங்களுக்கு சிக்கலாயிடும். அதனால வரக்கூடிய காலத்துல இந்த பொருளாதார உயர்வுகள் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் நீங்க அதை சிக்கனமாக இருந்து சேமிப்பது நல்லது. நல்லா புரிஞ்சுங்க. ஏன் அதுக்கு இவ்வளவு உச்சிதமா சொல்றேன்னா இந்த வருடத்தினோட கடைசியில அஷ்டமஸ்தானத்திற்கு அந்த உங்களுடைய 7ஆம் பாவத்திற்கு 6ல மறைஞ்சிட்டு அப்புறம் 7க்கு குரு வரார். இந்த 6ல குரு வரக்கூடிய சமயத்துல பொருளாதார ரீதியாக கொஞ்சம் சுணக்கம் ஒரு 3 மாச காலம் இருக்கு. அதனால இப்ப அந்த பொருளாதாரம் முன்னாடி வருதுங்கிறதுனால தாம்தம்னு அடிச்சிட்டீங்கன்னா அந்த 6ல குரு அப்புறம் 7ல வரக்கூடிய காலம் இருக்கு இல்லையா, அந்த சமயத்துல உங்களுக்கு சிக்கல் ஆயிடும். அதனால கும்பராசிக்காரங்க பொருளாதாரங்கள் உயர்வு உண்டு. ஆனால் ஒருவர்களுக்கு இருந்தரை ஒரு செலவை செய்வதற்கு முன்னாடி யோசிச்சுட்டு செய்யறது நல்லதுங்க. கும்பராசிக்காரங்க செலவை கொஞ்சம் இந்த வருடம் கொஞ்சம் பார்த்துதான் செய்யணும். அதே மாதிரி முன் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா
உங்களுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா ஐயப்ப சுவாமியினுடைய வழிபாடு. ஹரிஹரபுத்திர ஐயப்ப சுவாமி வழிபாடு நிச்சயமா கும்பராசிக்காரங்க செய்யணும். சரிங்க, இப்ப நீங்க வந்து இப்ப சபரிமலைக்கு எல்லாரும் போகலாம் அப்படிங்கறது ஒரு அபிப்பிராயம் இருந்தாலும் கூட முக்கியமாக சமய கோட்பாடுகளுடைய அறிவுரை என்னன்னா, சிறு வயதுல அதாவது சின்ன பெண்கள், வயதான பெண்கள் அவங்க தான் போலாம். நடுத்தரமா இருக்கக்கூடிய பெண்களை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெண்கள் ஆகியவங்க எப்படிங்க சபரிமலைக்கு போகணும் அப்படி நீங்க சொல்றீங்க, எப்படி நாங்க வந்து சபரிமலை ஐயப்பனை வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய ஆண்களையோ அல்லது உங்களுடைய குழந்தைகளையோ அது மாதிரி சபரிமலைக்கு அனுப்புங்க. அந்த சுவாமியை தரிசனம் பண்ணுவதற்கு, ஐயப்ப சுவாமியை தரிசனம் பண்ணுவதற்கான வழிமுறைகளை உங்களுக்கு செய்து வைங்க. அவங்களுக்கு உண்டான அந்த நெய் தேங்காவை நீங்க போட்டு வழிபாடு செஞ்சு அனுப்பலாம். நிறைய விஷயங்கள் உங்களால எந்த அளவுக்கு பங்குகளை செய்ய முடியுமோ செய்யலாம். ஆண்கள் அவங்களே கூட சபரிமலைக்கு போயிட்டு வரலாம். அதே மாதிரி சபரிமலை ஐயப்பன் வழிபாடு ரொம்ப ரொம்ப அனுகிரகம். அதுல வந்து முக்கியமா கவனிச்சுக்கன்னா இறையருளும் உள்ளது, அதுல குருவருளும் உள்ளது, திரு அருளும் உள்ளது. நிறைய அருட்கள் சேர்ந்த திருவருள் அப்படின்னா செல்வத்தை கொடுப்பதும் திருவருள்னு பேர். அதே மாதிரி இறைவனுடைய அருளும் உள்ளது. குரு பகவான், குரு நம்ம செய்யக்கூடிய குருசாமி அனுகிரகத்தையும் தரக்கூடியது, பல எண்ணற்ற நன்மைகளை தரக்கூடியது. இது மாதிரி ஐயப்ப சுவாமி வழிபாடு செய்து வந்தாங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் அமோக வளர்ச்சி உண்டு. சிவாய் நம. நம்ம இந்த பாட்டை எல்லாமே, இந்த கிரகங்களினுடைய சஞ்சாரம் எல்லாமே வாக்கிய முறைப்படிங்க. வாக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பொக்கிஷமான முறை. நம்மளுடைய முன்னோர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், பெரியோர்கள் எல்லாருமே சொன்னது எல்லாமே வாக்கிய முறைப்படிதான். முக்கியமாக நம்மளுடைய தென் தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்கள் ஆகட்டும், திருநள்ளாறு ஆகட்டும், சூரிய பகவானுக்கு இருக்கக்கூடிய சூரியனார் கோவில், திங்களூர்னு சொல்லக்கூடியது சந்திரனுக்கு, அங்காரகனுக்கு உண்ட, அதே மாதிரி வந்து வைத்தீஸ்வரன் கோவில், புத பகவானுக்கு இருக்கக்கூடிய திருவெண்காடு, குரு பகவானுக்கு இருக்கக்கூடிய ஆலங்குடி, அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானுக்கு இருக்கக்கூடியதான சனி பகவான் திருநள்ளாறு கோயில், சுக்கர பகவானுக்கு கஞ்சனூர், ராகு பகவானுக்கு திரு நாகேஸ்வரம், கேது பகவானுக்கு கீழ பெரும்பள்ளம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருக்கடையூர், நம்ம எல்லாம் 60ஆம் கல்யாணம் செய்வதற்கு ரொம்ப பிரத்யட்சமான கஷேத்திரம். மாதிரி பல பல கோவில்கள், ஆதீனத்திற்கு உண்டான கோவில்கள், அதே மாதிரி வந்து பல மடங்களுக்கு உண்டான கோவில்கள் நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்களிலும் 99% எல்லா கோயிலும் பாத்தீங்க அப்படின்னா வாக்கிய முறைப்படிதான் அனுஷ்டானம் பண்றாங்க. அதனால நாமும் வாக்கிய முறைப்படியே அனுஷ்டானம் செய்வோம். அதனால அதுபடி செய்தால்தான் மிக மிக நல்லது. நம்ம ஜாதகம் எழுதுனீங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அது வாக்கிய முறையோ திருக்கடிதமோ அதுக்கு இது சம்பந்தம் இல்லை. ஆனா நம்ம கோயில் அனுஷ்டானம், நம்மளுடைய கடைபிடிப்பு, நம்மளுடைய வழிமுறைகள் எல்லாமே வாக்கிய முறைப்படி இருப்பதே நல்லது, சிறப்பானது. அதனால வாக்கிய முறைப்படிதான் இந்த 2026 எல்லா கிரகங்களினுடைய பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி ஆகட்டும், ராகு கேது பெயர்ச்சி ஆகட்டும், குரு பெயர்ச்சி ஆகட்டும், எல்லா கிரகங்களினுடைய பெயர்ச்சியும் இந்த 2026 நடக்குதுங்க. அதனால இந்த வருடம் ரொம்ப முக்கியமான வருடமாக இருக்கிறது. நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே வாக்கிய முறைப்படி அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். முன் சொன்ன மாதிரி இறைவனை வழிபாடு பண்ணுங்க, நல்ல பலன்கள் பூரணமாக கிடைக்கும். சிவாய நமக.